நெக்ஸ்ட்டு நாம் பிரைடோட 3/4 ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் இங்கேருந்து இப்படி கொண்டு போய்க்கிறேன், திரும்ப அங்கேருந்து இப்படி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து அந்த நேர் உச்சி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நான் 2 இது போட்டுக்கிறேன். இங்கே இப்படி கொண்டு வந்தது போக கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபேஸை இப்படி கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி டைமண்ட் ஃபேஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். இங்கேருந்து இப்படி நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து நான் இப்படி ஹேரை திக்காக கொண்டு வந்து இங்கே அப்படியே கர்வ் மாதிரி வந்து அப்படியே விட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி விட்டுட்டு அகெயின் இந்த ஏரியாவில் ஐப்ரோ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இப்படி டார்க்கராக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி கொண்டு வந்துட்டு இங்கேருந்து நோஸ் ஏரியாவை இப்படி ஷார்ப்பான கொண்டு வந்து இப்படி போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு நோஸ் பின் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல இப்படி வளைவாக ஒரு லைன் மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு இதில் நான் ஐபால் வரைஞ்சிக்கிறேன். டிப்பு இன்னும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்கவே உங்களுக்கு அழகாக வரும். இப்படி லைட்டாக நான் போட்டுக்கிட்டேன். கீழே ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் இப்படி கொண்டு வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஐலாஷ் மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதே மாதிரி இங்கேருந்து ஐப்ரோவை கொஞ்சம் திக்காக கொண்டு வந்து இங்கே இப்படி ஷார்ப்பாக முடிக்கணும். ஓகேவா? அகெயின் மேலே ரெப்பை இருக்கும்ல கண்ணில், ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி ஷார்ப்பாக கொடுக்குறோம். ஐஸ்க்கு இப்படி மஸ்காரா போட்ட மாதிரி கொடுத்துட்டு ஐலைனர் போட்டு நம்ம கொடுப்போம்ல, ஐலைனர் போட்டால் அது எவ்வளோ அந்த ஒரு ஷார்ப்பனை கொண்டு போவோம்ல அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே இப்படி ஒரு ஐபால் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இப்படி